Hi friends, welcome to CBE Tech. நான் உங்கள் ஹோஸ்ட் விமல் பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா சாம்சங் கேலக்ஸி S21 பற்றி தான் பார்க்க போகிறோம். சாம்சங்கோட அடுத்த ஃப்ளாக்ஷிப் மொபைலை வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் CBE டெக்கை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஒரு லைக் கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வருஷம் பார்த்தோம் அப்படின்னா சாம்சங் அவங்களோட ஃப்ளாக்ஷிப் சீரீஸை வந்து லான்ச் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த வருஷம் பார்த்தோம்னா CES 2021 வந்து அவங்களோட ஃப்ளாக்ஷிப் சீரீஸை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 3 சீரீஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தோம் அப்படின்னா வந்து S21 பார்த்தோம்னா ஒரு பேஸ் சீரீஸ். இதுதான் வந்து நம்மளுக்கு ஃப்ளாக்ஷிப்புக்கு வந்து ஃபஸ்ட்டு வர ஒரு சீரீஸ்னே சொல்லலாம். ஒரு மிட்ரேஞ்சர்லேருந்து ஒரு ஃப்ளாக்ஷிப்புக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா இதுதான் ஸ்டார்டிங், சாம்சங்கோட ஸ்டார்டிங் ஃப்ளாக்ஷிப் அப்படின்னு சொல்லலாம். சாம்சங் கேலக்ஸி S21 பார்த்தோம் அப்படின்னா ஒரு 6.2 இன்ச்சஸ் ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு டைனமிக் AMOLED டிஸ்பிளே அப்படின்னு சொல்கிறாங்க. டைனமிக் AMOLED டிஸ்பிளே அப்படின்னா வந்து நம்மளோட என்விரான்மெண்ட் கலருக்கு ஏற்ற மாதிரி அதோட டிஸ்பிளே கலர்ஸ் வந்து அதை ஆட்டோமேட்டிக்காக வந்து சேஞ்ச் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டிஸ்பிளேயில் அது மட்டும் இல்லாமல் HDR10+ சர்டிஃபிகேஷனோட வருது. இந்த டிஸ்பிளேயில் பார்த்தோம்னா 120 Hz வரைக்கும் ரிஃப்ரெஷ் ரேட் போகும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து 48 Hz வரைக்கும் அதோட ரிஃப்ரெஷ் ரேட்டை வந்து கம்மியாகும்னு சொல்கிறாங்க. இதனால நம்மளுக்கு வந்து ஃபோனோட பேட்டரி லைஃப் பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த மொபைலில் சாம்சங் அவங்களோட ஃப்ளாக்ஷிப்பில் யூஸ் பண்ணுற ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. Exynos 2100 ஃப்ளாக்ஷிப் சிப் பார்த்தோம் அப்படின்னா US தவிர பாக்கி எல்லா இடத்துலையுமே இந்த சிப் செட் தான் யூஸ் பண்ண போகிறாங்க. எக்ஸினோஸில் பார்த்தோம் அப்படின்னா வந்து அவங்களோட பேட்ரி இஷ்யூஸ் வந்து நிறையாவே இருந்துச்சு, ஹீட்டிங் இஷ்யூஸ் நிறையாவே இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நிறையா கம்ப்ளைண்ட்ஸ் இருந்திருக்கு. அதை வந்து இந்த சிப் செட்டில் வந்து அவங்க வந்து ரெக்டிஃபை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Exynos 2100 அப்படிங்கிற சிப் செட்டை பற்றி நான் ஒரு தனியாக வீடியோ போடலானே இருக்கிறேன். சாம்சங் S21 பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 3 கேமராவோட வருது. இந்த 3 கேமரா பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவல் கேமராஸே இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா இதோட ப்ரைமரி சென்சார் வந்து ஒரு 12 மெகாபிக்சல் சென்சார். இதில் வந்து டூயல் பிக்சல் ஆட்டோஃபோக்கஸும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் உங்களுக்கு ஃபோக்கஸிங் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு 12 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் சென்சார் கொடுத்துருக்காங்க. இதனால் வந்து உங்களுக்கு 120 டிகிரி வரைக்கும் நீங்கள் வந்து ஃபீல்ட் ஆஃப் வியூ வந்து வாட்ச் பண்ணி நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு 64 மெகாபிக்சல் 3x ஜூம் கேமராவும் கொடுத்துருக்காங்க. இதனால் உங்களுக்கு வந்து 3xக்கு வந்து டீட்டெயில்ஸ் எதுவுமே வந்து லாஸ் ஆகாமல் உங்களால் வந்து ஜூம் பண்ணி ஃபோட்டோ எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 64 மெகாபிக்சல் சென்சாரில் பார்த்தோம்னா OS சப்போர்ட்டும் இருக்குது அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் முன்னாடி பார்த்தோம்னா ஒரு 10 மெகாபிக்சல் சென்சார் கொடுத்துருக்காங்க. இந்த சென்சார் பார்த்திங்கன்னா அதோட ஸ்க்ரீனில் வந்து இத்தினூண்டு தான் இருக்குது. 10 மெகாபிக்சல் சூப்பராகவே இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். போன வருஷம் மாதிரி இந்த வருஷமும் அவங்களோட வீடியோவில் பார்த்தோம்னா 8K சப்போர்ட் வரைக்கும் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. இந்த 8Kல ஒன்றுனால ஃபோட்டோவும் எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, கேமராஸ் பற்றி எல்லாமே பார்த்தாச்சு. கேமராஸ் வந்து சூப்பராகவே இருக்குன்னே சொல்லலாம். அடுத்தது பார்த்தோம்னா நம்மளுக்கு ஸ்டோரேஜுக்கு வரலாம். சாம்சங் கேலக்ஸி S21 பார்த்தோம்னா ஒரே ஒரு ரேம் வேரியண்ட்டில் தான் வருது, 2 ஸ்டோரேஜ் வேரியண்ட்டில் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரேம் வேரியண்ட்டு பார்த்தோம்னா 8+128 8+256 GB ரேம் வேரியண்ட்டில் மட்டும்தான் வருது. அது மட்டும் கிடையாமல் இந்த ஃபோனுக்கு உங்களால் எக்ஸ்பேன்ஷன் பண்ண முடியாது. சாம்சங் வந்து எக்ஸ்பேன்ஷனை தூக்கிட்டாங்க. நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா 128 இல்லைனா 256 GB ஸ்டோரேஜ் வேரியண்ட்டு மட்டும்தான் வாங்க முடியும். இந்த மொபைலில் பார்த்தோம்னா அது மட்டும் இல்லாமல் Exynos 2100 கொடுத்துருக்கறனால இந்த சிப்செட் வந்து நம்மளுக்கு 5Gயும் சப்போர்ட் பண்ணும். இந்த மொபைலில் பார்த்தோம்னா ஒரு 4000 mAhக்கான பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரியை வந்து நம்மளுக்கு வந்து PD சார்ஜர் 3.0 வச்சு நம்மளால் சார்ஜ் பண்ணிக்கவும் முடியும்னு சொல்கிறாங்க. ஒரு பெரிய டிஸப்பாயின்மெண்ட் எனக்கு என்ன அப்படின்னா பார்த்தோம்னா ஆப்பிள் வந்து போன வருஷம் வந்து அவங்களோட ஃபோன்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து சார்ஜரை தூக்கியிருந்தாங்க. அதே மாதிரி சாம்சங்கும் வந்து அவங்களோட பாக்ஸில் எந்த பாக்ஸ்லையுமே அவங்க வந்து சார்ஜர் இன்க்ளூட் பண்ணுறதே இல்லை. இது வந்து பெரிய ஒரு டவுன்கிரேடுன்னு எனக்கு தோணுது. ஓகேப்பா, ஸ்பெக்ஸ் பற்றி எல்லாமே பார்த்தாச்சு. நம்மளுக்கு வந்து ப்ரைஸிங் தானே ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு மொபைல் வாங்க போகிறோம்னா நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக ப்ரைஸிங் தான் ரொம்பவே முக்கியம். சாம்சங் கேலக்ஸி S21 இந்தியன் ப்ரைஸ் பார்த்தோம்னா 64,999 ரூபா கொடுத்துருக்காங்க. இது பார்த்தோம்னா பேஸ் வேரியண்ட்டான 8+128 GB ரேம் வேரியண்ட்டு.
அது மட்டும் இல்லாமல் 8+256 GB RAM வேரியண்ட்டுக்கு பார்த்தோம்னா 73,999 ரூபா ப்ரைஸுக்கு வந்து அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது லான்ச் பண்ணது கூட எனக்கு பிரச்சனை இல்லை. அவங்க வந்து பாக்ஸில் வந்து சார்ஜர் இன்க்ளூட் பண்ணாததே வந்து பெரிய பிரச்சனையாகவே இருக்குது எனக்கு. இந்த மொபைலில் வந்து நிறைய விஷயம் வந்து அவங்க அப்கிரேஷன் பண்ணியிருக்காங்க. போன வருஷத்துக்கு பார்த்தோம்னா இந்த வருஷம் அவங்களோட ஸ்க்ரீன் வந்து ரொம்பவே நல்லா இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்குது. அவங்களோட சிப்செட் வந்து ரொம்பவே நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. கேமராஸ் வந்து பக்காவாக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ரிஃப்ரெஷ் ரேட், ஸ்க்ரீனில் இருக்கிற ரிஃப்ரெஷ் ரேட் வந்து ரொம்பவே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. சாம்சங் கேலக்ஸி S21 பார்த்தோம்னா ஒரு நல்ல மொபைலுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சாம்சங் கேலக்ஸி S20 வந்து நிறைய இடத்துல வந்து ரொம்பவே அடி வாங்குச்சு. அவங்களோட கேமரா பர்ஃபார்மன்ஸ் வந்து நிறைய இடத்துல ரொம்பவே அடி வாங்குச்சு. அதை வந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சாம்சங் தரப்புலேருந்து சொல்கிறாங்க. வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். சிபி டெக்கை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.